நீங்கள் சொன்னதை கவனித்தாயே? இதுவே நம் மனச்செவியில் ஒப்படி ஒலிக்கும் கலங்கரிக் குரல். அலுவலக கூட்டத்தில் கூட எமது கருத்தின் மீது சாரி, உங்க ஐடியா நல்லது என ஓர் ஆணை வரும் வரை நம்முள் நிம்மதி வரும் முறை கடுமையானது. ஆனால் அந்த அங்கீகாரத் தேடல் வாழ்வை முழுவதும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தால், இன்று நாம் காணப்போகும் உண்மை உள்மகிழ்ச்சியை வெளியுற ஆளுமையின் கிரீடம் என்ற தவறான நம்பிக்கையை உடைத்து திறக்கும். அங்கீகாரத்தை கேட்காத மனிதர் இல்லை. ஆனால் மனநல விஞ்ஞானிகள் கூறும் புள்ளி விவரம், மரபு வழி பிரேரணை மட்டுமே மனிதனை இயக்கும் காலகட்டங்களில் அதிகமான சமயத்தில் அவர் உண்மையிலேயே நிரம்பிய தன்னம்பிக்கை கொண்டிருந்துள்ளார். சமூக ஊடக புது யுகம் ஒவ்வொரு துடிப்பிலும் நீ அழகா, நீ சிந்தனையாளர் என்று வெளியுலக ஒப்புதல் சீட்டு கேட்க செய்யும் வரை பிரச்சனை தொடங்குகிறது. நான் இப்போது பகிரப்போகும் எல்லா தகவல்களும் இலவசம். நன்றி தெரிவிக்க இந்த காணொளிக்கு விருப்பம் கொடுத்தால் மகிழ்ச்சி. சிலர் இப்போதே கிளிக் செய்து விலகலாம் என்று நினைக்கலாம். அது பருத்தமாக பெரிய தவறு. காணொளியை கடைசி வரைக்கும் கவனிக்காவிட்டால் வித்தியாசத்தை உருவாக்கும் முக்கிய விசைகளை இழப்பீர்கள். ஒரு காஃபி எடுத்துக்கொண்டு அமைதியாக அமருங்கள். இப்போது பயணத்தை தொடங்குவோம். அங்கீகார தேடலின் அடிப்படை. நரம்பியல் ஆய்வுகள் காட்டுவது, பிறர் பாராட்டுக்கு பின்னால் ஓடும்போது மூளையில் இரும்பு அருந்தும் போல் டோப்பமின் வெளிச்சாரம் உண்டாகிறது. ஆனால் அது விரைவில் சுருங்குகிறது. அதனை மீண்டும் பெற ஒரே வழி, மேலும் அங்கீகாரம் எதிர்பார்ப்பு. சிம்பிள் சொல்வதெனில் இது ஆழ்மன புழு வழியும் வட்டவாளம். அரசியலறிவியல் மனையியல் கழக ஆய்வு. உறவுகளில் தொடர்ந்து வலிமையான அங்கீகார தேடல் கொண்டவர்கள் வட்டமஞ்சள் மன அழுத்த அளவு அதே வயது ஒப்பீடுகளில் 10 விழுக்காடு அதிகம். ஏன் நாம் அங்கீகாரம் தேடுகிறோம்? குழந்தை பருவ அடக்கம். சிறுவயதில் பெற்றோர் ஆதரவு குறைந்தால் உடனடி பாராட்டு வேரூன்றி வளர்கிறது. சமூக ஒப்பீட்டின் சூடாக்கி, சமூக ஊடக உதடாரிப்புகள், விருப்பம், பகிர்வு அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேனா என்ற இரத்த அழுத்தத்தை கிளர்த்துகின்றன. பயபாக்கியம். தவறு செய்தால், தனிமை வந்தால் என்ன செய்வேன் என்ற கூர்மை கவலை. இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தால் நான் சரியா இருக்கேனோ என்ற நிலைக்கண் கேள்வி ஒவ்வொரு கணமும் பரபரப்பை தயார் செய்யும். அங்கீகாரத்தை குறைக்கும் ஒரு வழி இல்லை. ஆனால் 7 நடைமுறைகளால் நம்மை விடுவிக்கலாம். நடைமுறை 1, உளம் பதிப்பே பெரும் சான்று. ஒவ்வொரு இரவிலும் நாள் முடிந்ததும் 10 பொது வினாக்கள். இன்று நான் என்ன செயல் மேற்கொண்டேன்? அது என்னவென்று உணர வைத்தது? அதற்கு நான் என்ன மதிப்பளிக்கிறேன்? இவை மூளையில் சுய மதிப்பீடு வலையமைப்பையை நீட்டிக்க அடுத்த நாள் அங்கீகாரத்தில் ரம்மியம் தாழ்த்தும் என சிங்கப்பூர் மணலை ஆய்வு சுட்டியது. நடைமுறை 2, தனியிருப்பை ஆசைத்தோடு அணைப்பது. ஒரு வாரத்தில் குறைந்தது 2 முறை வினாக்களற்ற துயரப்படைப்பற்ற தனிமை பயணம். கிலோமீட்டர் பயணம் நடை, பசுமை தோட்டம், ஓய்வு. மூலத்துடன் உரையாடலின் போது பிறர் பார்வை சுமை, அதன் மறைப்பக்கம் உறங்கிப் போகும். நடைமுறை 3, நான் சொல்கிறேன் உறுதியுரை. தினங்கடவுள் முன் உறுதிமொழி அல்லது கடிகாரம். அடிப்படை சபதம். உதாரணம், என்னை பற்றிய உண்மை நான் அறிவேன், வெளியைச் சுற்றும் தான் அதை நிழலிடுகிறது என்ற மற்றைச் சொல். எண்ணம் மீளும் போதெல்லாம் இதையே மனக்கீதம் ஆகப் பாடிக்கொள்ளுங்கள். நடைமுறை 4, வெற்றி சிறு கற்கள். பணியை பெருமை கொண்டு அறிவிப்பதற்கு முன் ஒரு சின்ன வெற்றியை சுயமாக கொண்டாடுங்கள். உதாரணம், குளிரில் 10 நிமிடம் கற்றல் முடித்தால் மிகுந்த ரசத்தை குடித்து வாழ்த்துங்கள். அகத்தின் பாராட்டு அலை உயரும்போது வெளியிலிருந்து பாராட்டாகிற சத்தம் தனியாக மங்கும். நடைமுறை 5, கண்ணோட்டம் மாறும் குழு சூழல். நேர்மையான ஆலோசனை கூட்டம். உங்களுக்கு சவால் விடும் நண்பர்கள் மட்டுமே. இந்த குழு பங்கு 1 மாதம் 1 முறையாவது நடந்தால் மென்மை பாராட்டை பொருத்த பஞ்சை விடுத்து ஒழுங்கு மதிப்பீடுகளை தரும் என்று செயன்முறை ஆய்வுகள் காட்டுகின்றன. நடைமுறை 6, சமூக ஊடக வேளாண்மை. விருப்பம் எண்ணிக்கை அல்லது கருத்து எண்ணிக்கை காட்டும் அறிவிப்புகளை மூச்சடைக்க குறைச்செழியுங்கள். சாம்சங் ஆராய்ச்சி. அறிவிப்பு ஒதுக்கப்பட்டவன் 15 நாளில் அச்சச்சுற்று தோன்றும் நேரம் 11 விழுக்காடு குறைந்தது. செயல்பட முறைகள். முறை தனிமைப்படுத்த நேரம். சமாதான வட்டைகள் மட்டுமே பின்தொடர்வு. படத்தை பதிப்பதற்கு முன் யாருக்காக என்ற கேள்வி. நடைமுறை 7, தடங்களடக்கும் தாளாட்டம். அங்கீகாரத் தேடலோடு சேர்ந்து வரும் மற்றுமோர் நியாயத்து, எனக்கு ஏதாவது குறை இருக்கிறதோ என்ற சுய குற்றமடைப்பு. இதற்கு உடல் அதிர்வை மாற்றும் சிறு செயல் தாளாட்டம். 2 நிமிட நடன நகர்வு. தன்னம்பிக்கையை உடனடியாக 7 விழுக்காடு உயர்த்தியதாக நியூயார்க் முன்னாய்வு கூறுகிறது.
மூளையில் ரிவார்டு மையம் என்ற பகுதி டோப்பமின் நீக்கப்பட்டால் பதிலுக்கு ப்ரீப்ரண்டல் சர்வதி பகுதி செயல்படுகிறது. இதுவே தன்னாட்சி முடிவெடுப்பு நிர்ணயம். முன்முறையாக அங்கீகாரத்தை நிராகரித்து நான் போதும் என்று பகுதிக்கு வேலை கொடுத்தால் அது தேவையற்ற பாராட்டுச் சக்தியை குறைக்கத் தொடங்குகிறது. உளம் பதிப்பு, தனிமை துயர் பயணம், உறுதியுரை வெற்றிச் சிறுகற்கள், சவால் குழு சூழல், சமூக ஊடக வேளாண்மை, தாளாட்டம், உடல் அதிர்வு, இந்த 7 நடைமுறை பிணைப்புகள் எல்லாம் கட்டிய தெனிக் பொழுது பிறர் பாராட்டும் வார்த்தை சுவை இன்பமாய் விளையாடலாம். ஆனாலும் அது தேவை அல்ல. இன்ன ஃப்ரம் டுடே விச் விளையாட்டு முறையை நீங்கள் முதலில் உள்வாங்கப் போகிறீர்கள்? கருத்தில் எனது முதல் செயல் ஜே என்று எழுதுங்கள். உங்கள் பதில் அடுத்த காணொளியில் ஒளிப்படமாகி வரக்கூடும். வீடியோ பயனென்றால் விருப்பம் கொடுக்கவும், உரையாட நண்பர்களுடன் பகிரவும், புதிய மன வளம் வீடியோக்களுக்கு பதிவு செய்து மணி சின்னத்தை அழுத்தவும். நம்முள் ஒளிந்திருக்கும் உறுதியை வெளிக்கொணர பிறர் கண் உறுதியை எண்ணிக்கொள்வது தேவையில்லை. உள் நகை களஞ்சியத்தை எடை போட்டு பாருங்கள், அது ஏற்கனவே நிறைந்திருக்கும்.